ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வர 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன் வருது. நான் இதுவரையும் ஓட்டு போட்டதே இல்லை. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டைம். முன்னாடிலாம் நம்ம என்ன சொல்கிறது, ஓட்டு போடுற டே ஒரு லீவாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் வெளில போகிறது அப்படின்னு அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு இதுவரையும் 30 வயசு ஆகுது. என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு விஜயண்ணாக்கு போடணும் போடலான் இருக்கேன். என்னாட்டி என்ன சொல்கிறது, போயிட்டு கேன்வாஷ் எல்லாத்தையும் பண்ண முடியாது. விஜய்க்கு போடுங்க, விஜயண்ணாக்கு போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நமக்காக வந்திருக்காரு. ஓகேவா? என்ன சொல்கிறது, யாருக்குமே இந்த மனசெல்லாம் வராது. நம்ம இப்போ ஃப்யூச்சரில் நமக்கெல்லாம் ஓகே, நமக்கெல்லாம் பழகிட்டு நாளைக்கு நம்ம பசங்க, நம்ம பெண் குழந்தைங்க ரோட்லேயோ இல்லை தனியாக போகவும் நமக்கு மிக பயமாக இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு நாடாக இருக்குது. வண்டியில் போகிறப்பையும் சரி, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் இருக்குது. ரோடு வைஸ் சரி, ரோடு மோசமாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத ஒரு ஒரு காலகட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கும் போர் அடிச்சிருச்சுல, ஒரு 50-60 வருஷமாக ஒரே இது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்போமே. நான் ஒன்றும் சொல்ல, சிம்பிளாக ஒரே ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரே சிம்பிள் ஐடியா. என்னாட்டி போய் தெருவாக போய் என்னாட்டி கேன்வாஷ் பண்ண முடியாது. நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப்பில், என்னோடய ஃபோனில், சிம்பிளாக சொல்கிறேன், என்னோடய ஃபோனில் கான்டாக்ட், என்னோட குடும்பம் கான்டாக்ட் இருக்குது. எப்படியுமே குடும்பத்தில் நிறையா பேர்கிட்ட சண்டை சச்சரவு, போட்டி பொறாமைகள் குடும்பத்துக்குள்ளேயே கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, அவங்க வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணால் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. அவங்களுக்கு ஒரு வீட்டில் நாளைக்கு ஒரு 60 வயசு ஆகுது அப்படின்னா வீட்டை திறந்து வச்சுட்டு இருக்க கூட முடியாது. ஆனால் எப்போ எவன் வருவான், என்ன பண்ணுவான், ஒன்றும் புரியாத காலகட்டமாக இருக்குது. ஓகேவா? இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு செயின் அறுத்துட்டு போனால் போதும், ஒரு மாதத்தை ஓட்டிடலாம். ஏன்னா இது லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ மோசமாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்கிறது. இப்போ என் ஃபோனில் நான் ஒரு 1000 கான்டாக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, சிம்பிள் 23ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன். ஓகேவா? ஒரு 20ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு அவங்களோட விருப்பத்தை கேளுங்க. சப்போஸ் அவங்க ஒரு மாற்று கருத்தாக இருந்தாங்கன்னா உங்களோட 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 என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே சொல்கிறது தான். ஏன்னா நம்ம சைடை ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை மேக்ஸிமம் பார்க்க வச்சிட்டாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், என் குடும்பத்தில் ஒரு 30 ஃபேமிலி இருக்குன்னா, அந்த 30 ஃபேமிலி இன்ட்டு ஒரு ஃபேமிலிக்கு மினிமம் 3 பேர்னு வச்சுட்டா கூட ஒரு 90 பேர் 100 பேர்கிட்ட வருது. ஃபேமிலி நான் சொல்கிறேன், இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ பாருங்கள், நமக்கு 20ஆம் தேதியிலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்ற 20ஆம் தேதி வரையும் அண்ணன் பார்த்துப்பார். 20ஆம் தேதியிலேருந்து 21, 22, ஓகேவா, முடிஞ்ச 23 காலைல வரையும் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு நம்ம நம்ம கடைசி லாஸ்ட்டு சான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. நமக்கு ஒரு மாற்றம் 70 வருஷமாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த அந்த கருப்பு சிவப்பை பார்த்து பார்த்து நமக்கு பழகி நம்ம மைண்டில் ஏறி போயிட்டு அது வேண்டாம் நமக்கு. ஒரு வாட்டி நம்ம மாற்றுறது எப்படி இருந்தாலும் பார்ப்போமே. நம்ம ஒரு வாய்ப்பு நம்ம அண்ணனுக்கு தான் கொடுப்போமே. ஓகே.